ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் ஸ்கீம். ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெகுலர் டைப், இன்னொன்று வந்து கம்போசிஷன் டைப். எதுக்கு ரெகுலர் எது கம்போசிஷன்றதை பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் இதை பேஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி வந்து எப்போ உங்களுக்கு தேவைப்படும்னா, உங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து ஒரு 40 lakhs மேலே இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி மஸ்ட்டாக தேவைப்படும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இன்புட் கிரெடிட்லாம் கண்டிப்பாக தேவை அப்படின்னா நீங்கள் 40 lakhsக்குள்ளே இருந்தால் கூட நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பேசிக்காக கவர்மெண்ட் வந்து எப்படி ஸ்டெப்பு மாதிரி வச்சுருக்காங்கன்றதை பற்றி சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது 40 lakhsக்குள்ளே எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி மேக்ஸிமம் தேவைப்படாது. நீங்கள் வேணும்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40 lakhs 1 crore 50 lakhsக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குட்ஸ் சம்மந்தமாக ஒரு குட்ஸ் சேலு பர்ச்சேஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் கம்போசிஷன் ஸ்கீமுக்கு போயிடலாம். 1.5 crores மேலே இருக்குன்னா ரெகுலர் பண்ணிக்கலாம். இந்த ரெகுலர்ன்றது வந்து நீங்கள் 5 lakhs இருந்தாலும் சரி 10 lakhs இருந்தாலும் சரி நீங்கள் வச்சுக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனாக வந்து அக்கௌண்டிங் வந்து இருக்கும் அப்படின்றதுனால புரிஞ்சிக்க முடியாதுன்றதுக்காக இந்தமாரி பிரித்து வச்சுருக்காங்க. 40 lakhsக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஜிஎஸ்டி தேவையே இல்லை. 1 crore 50 lakhsக்குள்ளே இருக்கவங்க கம்போசிஷன் ஸ்கீம் வச்சுக்கலாம். ரெகுலர் டைப் யார் ஒன்றா வச்சுக்கலாங்க. இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றின விஷயம். நெக்ஸ்ட்டு கம்போசிஷன் ஸ்கீம் பற்றி பார்ப்போம். கம்போசிஷன் ஸ்கீமுக்கு மெயினாக என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 crores நீங்கள் வந்து டேர்ன் ஓவர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கம்போசிஷன் ஸ்கீம் வச்சுக்கலாம். 1.5 crores மேலே போச்சுன்னா நீங்கள் ரெகுலர் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இதே நீங்கள் வந்து அது வந்து கூட்ஸுக்கு, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா வந்து ரீட்டெயிலில் பண்ணுறீங்க இல்லை டிஸ்ட்ரிபியூஷனில் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 1.5 crores டேர்ன் ஓவர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கம்போசிஷன் ஸ்கீம் போய்க்கலாம். 50 lakhsக்குள்ளே நீங்கள் வந்து சர்வீசஸ், ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷாப்பு, அப்படி இல்லைனா ஏசி சர்வீஸு, எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ளம்பிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க, சர்வீசஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி எதனா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்போசிஷனில் போட்டு 50 lakhsக்குள்ளே டேர்ன் ஓவர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சர்வீசஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 க்ரைட்டீரியா இருக்குங்க. அந்த க்ரைட்டீரியாலாம் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. க்ரைட்டீரியானா அந்த க்ரைட்டீரியாலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது வந்து இருக்க வேண்டியது, மீதி 4 வந்து இருக்கக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸில் வந்து லிங்காக இருக்கக்கூடாது. அதுமாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு டீலராக இருந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி வந்து ரெகுலர் டைப்பில் தான் வச்சு ஆகணும், கம்போசிஷனில் வைக்க முடியாது. அப்புறம் சின்குட்ஸ், இந்த ஆல்கஹாலு, டொபாக்கோ, அது அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதே டைமில் வந்து நீங்கள் பண்ணுற சேல்ஸில் வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாத ஒரு ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் சின்குட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியான டேக்ஸ் இருக்கும், அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணக்கூடாது. அதேமாதிரி இன்னொரு முக்கியமானது ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ளே வராதுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரஸ்டேட் பிஸ்னஸ் வந்து பண்ணக்கூடாது. இன்ட்ரஸ்டேட்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து ஆந்திராவில் வந்து சேல் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே வேணால் சேல் பண்ணிக்கலாம், ஆந்திராவிலலாம் போய் சேல் பண்ண முடியாது, தெலுங்கானா மற்ற ஸ்டேட்லாம் போய் சேல் பண்ண முடியாது. பட் ஆனால் பர்ச்சேஸ் மற்ற ஸ்டேட்லேருந்து நீங்கள் எந்த பொருள் வேணால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அப்புறம் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் ரெகுலருக்கும் கம்போசிஷனுக்கும். இப்போ நீங்கள் ரெகுலர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து அப்ளிகல் ஆகும், கம்போசிஷனாக எப்படி ஆகும். ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டி கால்குலேஷன் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருப்பேன், அது வந்து ரெகுலருக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். இருந்தாலும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெகுலர் டைப்பே நீங்கள் வச்சுக்கோங்களேன். ரெகுலரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேனுஃபேக்சர் இருக்கார், ஒரு 100 rupees ப்ராடக்ட் 5% ஜிஎஸ்டி வச்சு விற்கிறாருங்க. 105 அதுலேயே வந்து அவரோட ப்ராஃபிட் இருக்குது அந்த 100 rupeesல, ஓகேங்களா, அதை விட்டுருங்க. 105 விற்கிறார். ட்ரேடர் வந்து வாங்குறாரு, அந்த 5% ஜிஎஸ்டி வந்து அவர் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் போயிடும். 100 தான் கணக்கு வரும், 100 rupees வாங்கின மாதிரி தான். 10 ரூபா ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. 110 rupees ப்ளஸ் 5% ஜிஎஸ்டி 115 rupees 50 பைசேக்கு வந்து விற்கிறாரு. ரீட்டைலர் வாங்குறாரு, ரீட்டைலர் வந்து 110 தான் கணக்கு வரும், அந்த 5 rupees 50 பைசே இன்புட் டேக்ஸ் கிரெடிட் போயிடும். 10 rupees ப்ராஃபிட் வச்சு ப்ளஸ் 5% ஜிஎஸ்டி 126 வந்து கன்சியூமருக்கு, எண்டு கன்சியூமருக்கு விற்கிறாரு. இதுதான் வந்து ரெகுலரான டைப். இது ஆல்ரெடி நான் வந்து ஜிஎஸ்டி கால்குலேஷனில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ கம்போசிஷனில் எப்படி வரும் அப்படின்னு 2 டைப்பில் வரும், அது நான் வந்து அப்படியே சொல்கிறேன். இந்த ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன், எப்படின்னு கவனிச்சிக்கோங்க, கிளியராக கவனிங்க. ஒரு மேனுஃபேக்சர் இருக்கார், அவர் வந்து ஒரு கம்போசிஷன் ஸ்கீமில் வந்து மேனுஃபேக்சர் 1.5 கோடி ரூபா டேர்ன் ஓவருக்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு பிஸ்னஸ், ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு. 100 rupeesக்கு வந்து அப்படியே டேரெக்டாக ஒரு ட்ரேடர் விற்கிறார். அந்த ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரெகுலர் டைப்பில் இருக்கவர், சரிங்களா. அவர் வந்து வாங்கும் போது வந்து 100 rupeesக்கு வாங்குவார். அதை வந்து 10 rupees ப்ராஃபிட் வச்சு 5% ஜிஎஸ்டி வச்சு தான் அவர் வந்து இன்னொருத்தருக்கு விற்பார். ஏன்னா இவர் வந்து ரெகுலர் டைப்லையே, அதனால் வந்து இவர் வந்து அந்த ஜிஎஸ்டி போட்டே ஆகணும் பில்லிங்கில்.
ஸோ வந்து அந்த 5% ஜிஎஸ்டி வந்து ட்ரேடர் போட்டு ஒரு ரீட்டைலருக்கு விற்றுருவார். சரிங்களா? இங்கே பாருங்கள், மேனுஃபேக்சர் வந்து கம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கார், ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் டைப்பில் இருக்கார். இந்த மேனுஃபேக்சருக்கு வந்து தனியாக ஒரு இதுவில் வந்து டேக்ஸ் கட்டுவார். அது எப்படின்னு பின்னாடி நான் சொல்கிறேன், இதை மட்டும் கவனிங்க. மேனுஃபேக்சர் 100 ருபீஸ் கட்டுறாரு, 100 ருபீஸுக்கு விற்கிறாரு. ட்ரேடர் வந்து 115 ருபீஸ் 50 பைசாக்கு விற்கிறாரு. ரீட்டைல் வந்து 115 ருபீஸ் 50 பைசாக்கு வாங்குறாரு. இவருக்கு எந்த இன்புட் கிரெடிட்டும் இல்லை. இவர் வந்து ரீட்டைல் வந்து கம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கார். அதாவது 1.5 கோடி ரூபாய்க்குள்ள டர்ன் ஓவரில் இருக்கார். 115 ருபீஸ் 50 பைசாக்கு வாங்கியிருக்கார். இவர் வந்து அப்படியே வந்து ஒரு ப்ராஃபிட் 10 ருபீஸ் 50 பைசா ப்ராஃபிட் வைக்கிறாரு. 126க்கு அப்படியே விற்கிறார். இவர் வந்து எந்த ஜிஎஸ்டியும் போட்டு கஸ்டமர்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி வாங்க முடியாது. அதே டைமில் ட்ரேடர் எந்த ஜிஎஸ்டி போட்டு கொடுத்துருக்கோ அந்த ஜிஎஸ்டி ஒரு கட்டி தான் ஆகணும். இப்போ 110 ருபீஸ் 5% ஜிஎஸ்டினா 5 ருபீஸ் 50 பைசா ஜிஎஸ்டி வந்து ரீட்டைலருக்கு போட்டிருப்பார். அந்த 5 ருபீஸ் 50 பைசா இவர் கட்டியிருப்பார். அந்த 115 ருபீஸ் 50 பைசாவும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட், டோட்டல் காஸ்ட் அந்த ப்ராடக்ட் வாங்கினதில். அதில் டேக்ஸ்ன்னு தனியாக இவருக்கு இன்புட் டேக்ஸ்லாம் போகாது. அதுதான் வந்து இந்த கம்போசிஷன் ஸ்கீம்லேயே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பொருளுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். அதே டைமில் நீங்கள் விற்கிற கஸ்டமர்கிட்டேருந்து நீங்கள் ஜிஎஸ்டி வாங்க முடியாது. அது பதிலாக நீங்கள் வந்து உங்கள் டோட்டல் ப்ராஃபிட்டு வச்சு அந்த ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து இது போவோம். இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ் அந்த ரெகுலர் டைப் ரெஜிஸ்டருக்கும் கம்போசிஷன் டைப் ரெஜிஸ்டருக்கும். இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். ரெகுலர் டைப்லலாம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்புட் டேக்ஸ் போட்டு அவங்க வந்து டேக்ஸை வந்து டோட்டல் காஸ்ட்டை ஆட் பண்ணாமல் தனியாக ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்றுருவாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. வாங்குகிற காஸ்ட்டு டேக்ஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் டோட்டல் காஸ்ட் வரும். அப்புறமா வந்து இவங்க ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க. இப்படி தான் வந்து கம்போசிஷன் டைப் வரும். இப்போ வந்து நான் சொன்ன இந்தமாரி வந்து டோட்டல் டேர்ன் ஓவரில் தான் வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி வந்து வாங்குவாங்க அப்படி சொல்லிட்டு கம்போசிஷன் டைப்பில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அதில் 3 கேட்டகரி இருக்குது. இப்போ மேனுஃபேக்சரிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் ட்ரேடிங். ஒரு பொருளை நீங்கள் தயாரிக்கிறாங்க, அப்படி இல்லைனா ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 1%. இப்போ நீங்கள் வந்து டோட்டல் டேர்ன் ஓவர் இப்போ இந்த ஒரு வருஷம் ஒரு ஏப்ரல் 1 இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் மார்ச் 31 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 50 லேக்ஸ் மொத்தமாக சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 50 லேக்ஸில் நீங்கள் 1% கட்டினா போதும். 1%னா என்ன வரும்? டோட்டலாக வந்து ஒரு 50,000 வரும். அந்த 50,000 வந்து நீங்கள் ஜிஎஸ்டி அது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி குவார்ட்டர்லி கட்டுற மாதிரி வரும். 3 months ஒன்ஸ் கட்டுற மாதிரி வரும். ரெஸ்டாரண்ட்ஸ் இப்போ முக்கால்வாசி இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நிறைய வராது. பெரிய பெரிய ஹோட்டல் தவிர இந்த உங்கள் ஊரில் இருக்க ஹோட்டல்ஸ் இந்த சின்ன மெஸ்ஸெல்லாம் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்களா தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தா ஜிஎஸ்டி தனியாக வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் பேசிஸில் பண்ணுவாங்க. அந்த டேர்ன் ஓவரில் வந்து இவங்க வந்து அந்த 5% ஜிஎஸ்டி வந்து தனியாக வந்து ஜிஎஸ்டி கட்டிடுவாங்க. இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அந்த ரிப்பேர் பண்ணுறவங்க மெக்கானிக் ஷாப்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 6% கட்டணும். அவங்க எவ்வளோ வந்து சர்வீஸ் பண்ணி எவ்வளோ காஸ்ட் வாங்கியிருக்காங்களோ அந்த காஸ்ட்டுக்கு 6% வந்து கட்டுற மாதிரி வரும். இதில் மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் ஸ்கீமில் எந்த ரெக்கார்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணதை வச்சுருக்கணும், அப்புறம் சேல்ஸ் பண்ணிங்கன்னா சேல்ஸ் பண்ணதை வச்சுருக்கணும், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து மொத்தமாக சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு நோட் எழுதி வச்சுருக்கீங்க, அதை வந்து ஏதோ ஒரு ஆடிட்டர்கிட்ட தந்து நீங்கள் ஃபைல் பண்ண சொல்கிறீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கொடுத்தீங்கன்னா எத்தனை % சொல்லுவார், எவ்வளோ கட்டணும்னு சொல்கிறார், அதை கட்டினா போதும். அதுமாதிரி ஜிஎஸ்டி ஃபைலிங்கும் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து கோட்டையிலேயே தான் இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி தான் வரும். மற்ற பிஸ்னஸ் இப்போ ரெகுலர் டைப்பில் பண்ணுறதுலாம் வந்து மந்த்லி வந்து கட்டுற மாதிரி ஒரு ஃபைலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை கோட்டைலி பண்ணோம், அப்புறம் ஆனுவல் ஒன்று பண்ணோம், அவ்வளோதான் ஒரு ஜிஎஸ்டி ஃபைலிங். மெயினான டிஸ்அட்வான்டேஜ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து நீங்கள் அவைல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒருத்தர் ஜிஎஸ்டி கட்டியிருப்பீங்க, பட் ஆனால் வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து உங்கள் வாங்கின ப்ராடக்ட்டில் டோட்டல் காஸ்ட்டாக தான் நீங்கள் வச்சுக்க முடியுமே தவிர அதை மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட ஜிஎஸ்டி வாங்குறது அப்படிலாம் பண்ண முடியாது. அதேமாதிரி நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே தான் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். வெளி ஸ்டேட்லலாம் நீங்கள் போய் சேல்ஸ்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. அதுதான் ஒரு மேஜரான ரீசனு. இன்னொன்று, இப்போது இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ எதுக்கெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸ் இந்த கம்போசிஷன் ஸ்கீம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ், லோக்கலில் இருக்க ஹோட்டல்ஸு, அது பெரிய லெவலில் 1.5 crores டேர்ன் ஓவர் இருக்க மாதிரி ஹோட்டல்ஸு, அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து இது சூட்டபுளாக இருக்கும். அதேமாதிரி ரீசெல்லிங் பிஸ்னஸ், இப்போ நீங்கள் ஒரு அரிசி வியாபாரம் பண்ணுறீங்க, பருப்பு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளை வந்து ஒரு 100 ரூபா பொருள் 5% ஜிஎஸ்டி அப்படிலாம் கட்டி நீங்கள் வாங்கிங்க, 105 ரூபா நீங்கள் டோட்டல் காஸ்ட்டாக வச்சு லோக்கலில் விற்றுக்கலாம். கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் அதிலலாம் காம்படிஷன் இருக்காது. ப்ளஸ் வந்து இது வந்து மெயினாக B2C பிஸ்னஸ்னும். B2Cனா பிஸ்னஸ் டு கஸ்டமர். அந்த பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இருக்காது. நீங்கள் ஒரு நல்ல ஏரியாவில் கடை போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து எப்படி இருந்தாலும் நடக்கும். அதனால் அதில் வந்து காம்படிஷன் பேஸ் பண்ணியிருக்காது. ஸோ அங்கெல்லாம் வந்து நல்லா போகும். லோக்கல் ரீட்டைல் பிஸ்னஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பேக்கரி, ஸ்வீட் ஷாப்பு, ஸ்டேஷ்னரி ஷாப்பு, ப்ரொவிஷனல் ஸ்டோர்லாம் இருக்குன்னா
நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணோன்னா கம்போசிஷன் ஸ்கீமில் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்போசிஷன் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸு. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.